வணக்கம் திரு தர்மசாமிநாதன், காவேரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். வேளாண் பட்ஜெட்டுகள் குறித்தெல்லாம் இன்று பார்க்கப்பட்டது. வரலாற்றில் இதுவரை நடக்காத உயர்வு அப்படின்னு ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் வெற்றி கழகம். உண்மையிலேயே தர்மசாமிநாதன், இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதிகம் பாதிப்புக்குள்ளான தஞ்சை காவேரி டெல்டா விவசாயிகளின் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு தான் இதில் அதிக கடப்பாடும் பொறுப்பும் இருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது ஐயா நெறியாளர் அவர்களுக்கும் கோடிக்கணக்கான ஜெயா பிளஸ் நேயர்களுக்கும் முதல் விவசாய சங்கம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா அகிலீஸ்வரன் அவர்களுக்கும் வந்திருக்கிற தாவேக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக சேர்ந்த சகோதரர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நிதிநிலை அறிக்கையில் அதாவது நீண்ட கால திட்டங்கய்யா எதுவுமே இப்போ ஒரு 1000 கோடிக்கு கூட இப்போ உடனடியாக செயல்படுற மாதிரி எந்த திட்டமும் இல்லை. நாங்கள் கேட்டதுங்கய்யா பயிர்க்கடன் தள்ளுபடி, அதாவது 5 ஏக்கருக்கு உள்ளது முழுமையாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே உள்ளது 50% தள்ளுபடி. நாங்கள் கேட்டதுங்கய்யா. ஆனால் முதலமைச்சர் எங்கள் ஊருக்கு செங்கிப்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டத்தோட செங்கிப்பட்டி ஏரியாவுக்கு வந்தபோது தேர்தல் பிரச்சாரத்துக்கு அன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறாங்க. அன்னைக்கு அறிவிக்கிறாங்க, நான் விவசாய குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன், விவசாயிகளோட குடும்பத்தில் நான் மகனாக பிறக்கணும்னு ஆசைப்படுறேன், உண்மையாக விவசாயியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் உத்தரவாதமாக கொடுக்குறேன், நான் முதல் நாள் முதலமைச்சர் மாதிரி சொல்லிட்டு செய்யாமல் போயிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை ஏற்படுத்தி மகிழ்ச்சி ஏற்படுத்தி காவிரி டெல்டா விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். சரி, இது மாதிரி சொல்லியிருக்கிறாரு, செஞ்சுவாருன்ட்டு. ஆனால் ஆட்சிக்கு முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்த பிறகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் நான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 35 ரூபா, அதாவது ஸ்கேல் வைக்கிறாங்க, அமௌண்ட்டில் ஸ்கேல் வைக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, 50,000 வைக்கிறாங்க. நீங்கள் சொன்னது 5 ஏக்கருக்கு உள்ள பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணுறீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நீங்கள் சொன்னதை செய்யன்னு கேட்குறோம். ஐயா விவசாயிகள் இப்போ என்னன்னா குறுவை சாகுபடி எங்களுக்கு போயிட்டு போச்சு. சுத்தமாக குறுவை சாகுபடி இல்லை, பாலைவனமாக மாறிடுச்சுங்க. காவேரி டெல்டா சுத்தமாக 6 ஏரிகள்லாம் தண்ணியே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கல்லணை லைவ்ல நம்ம இதெல்லாம் எடுத்தோம், சுத்தமாக வறண்டு கிடக்கு. ஆடி 18 விழாவே கொண்டாட முடியல எங்களால், பாலைவனமாக மாறிடுச்சு. ஆடு மாடுகள் குடிக்க தண்ணி இல்லைங்க. முதல்ல ஆறுங்கள்ல ரொம்ப மோசமான ஏரியில் தண்ணி இல்லை. எங்களை விட்டுருங்க, விவசாயிகள் விட்டுருங்க, உணவு நாங்கள் தயாரிக்க முடியல. அந்த கால்நடை ஜீவன்கள் என்ன பண்ணுவோம், நீ குடிக்கவே தண்ணி இல்லைங்கய்யா. அன்னைக்கு கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா அணையிலும் கேஆர்எஸ்லேருந்து, கபினிலேருந்து, கேரங்கிலேருந்து, கேமாலிலேருந்து முழு கொள்ளளவு தண்ணி வச்சிருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 3 மாசமா அந்த ஆட்சி வந்த பிறகு சொல்கிறோம், தயவு செய்து உச்சநீதிமன்றம் போங்க, அவங்க மேலே வழக்கு போடுங்க, நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கர்நாடகா எப்போதுமே தர மாட்டேங்க, நம்மளை ஏமாத்துது. முதலமைச்சர் அவர்களே வழக்குக்கு செல்லுங்கள், வழக்குக்கு செல்லுங்கள் காட்டுக்கத்தான் கத்திட்டு இருக்கோம் காவிரி டெல்டா விவசாயிகள். தயவு செய்து காது கொடுத்து கேட்காத அந்த முதலமைச்சர் கடைசி டயத்தில் இப்போ போய் ஒரு வாரம் மணி சட்டமைச்சர் சொல்றாரு, நாங்கள் வழக்கு தொடுக்கிறோங்கிறாரு. அதுக்குள்ள குருவை படிச்சிங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, 20 டிஎம்சி கொடுத்துருந்தாவே குருவை நாங்கள் வெட்டுருப்போங்க. ஜூன் 12 திறந்து ஜூன் 16 போன வருஷம் தண்ணி திறந்து கிட்டத்தட்ட 5.5 லட்சம் நாங்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியாக குருவை சாகுபடி பண்ணோம். சிறப்பாக வந்துச்சு. இன்னைக்கு நாங்கள் பாலைவனமாக மாறிடுச்சு, எங்கள் வாழ்வாதாரம் செதஞ்சு போச்சுங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. எங்கள் நிலைமை அப்படின்னா, விவசாய தொழிலாளர்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலைக்கு ஒன்றும் இல்லை, 100 நாள் வேலையும் குறைஞ்சி போச்சு. அந்த மகாத்மா காந்திங்கிற வேலை வாய்ப்பும் சுத்தமாக இல்லை, கொடுக்க மாட்டாங்க கிராமத்தில். இன்னைக்கு ஏன் உண்மையில சொல்றேன், உணவுக்கு விவசாயிகளும் கஷ்டப்படுறோம். நாங்கள் உலகத்துக்கே சோறுப்பட்ட விவசாயிகள் இன்னைக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். ஆனால் விவசாய தொழிலாளர்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கீங்க. பாதி குடும்பம் திருப்பூர் ஈரோடுன்னு கிளம்பிட்டாங்க. எங்களோட நிலைமை ரொம்ப பரிவாரத்துக்குரியா இருக்கு. நான் என்ன கேட்குறேன் முதலமைச்சர்னா, நீங்கள் ரைட்டு கடன் தள்ளுபடி சொன்னீங்க, நீங்கள் அதுலேயும் எங்களை மோசம் பண்ணிட்டீங்க. நீங்கள் ரைட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன சொல்றீங்கன்னா, இப்போ இந்த நெல்லுக்கு குண்டால் நீங்கள் 3500 தரேன்னு சொன்னார். ஓகே, தேர்தல் அறிவிப்பில் நான் ஆட்சிக்கு வந்த மறுநிலமே 3500 குண்டால் தருவேன்னு சொன்னாருங்க. முடிஞ்சு போச்சு. டன்னுக்கு கரும்புக்கு 4500 தரேன்னு சொன்னாரு. இப்போ என்ன அறிவிச்சிருக்கிறாரு, ஐயா நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் எங்களுக்கு போதுமானது இல்லைங்க. உரம் மூட்டை 400 ரூபாய் ஏற்றுறீங்க ஒரு மூட்டைக்கு. உரம் நிறுவனங்களை ஏற்றுது, மத்திய அரசு அதை கண்டுக்க மாட்டேங்குது. விவசாயிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறோம். நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நாங்கள் ரொம்ப மோசமான நிலைக்கு இருக்கோங்க. 100 அடி பள்ளத்தில் இல்லைங்கய்யா, கிட்டத்தட்ட 1000 அடி பள்ளத்தில் கீழே கிடக்கிறோம். நாங்கள் எழுப்பி மேலே வரணும்னா இந்த விவசாய கடனை எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் இந்த 21 வாங்கணும்னு இருக்கான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்சிபிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க கணக்கு ஒரு 60 பேர்லேருந்து 70 பேர் தான் வருது. முழு கடன் தள்ளுபடி நீங்கள் சொன்ன மாதிரி 5 ஏக்கர் உள்ளவங்க தான் முழு கடன் தள்ளுபடி பண்ணணுங்க. அப்போ தான் நாங்கள் வாழ்வாதாரம் திரும்ப நாங்கள் மேலே வர முடியும். இந்த ஏக்கருக்கு வறட்சி மாவட்டங்களை அறிவிச்சு காவிரி டெல்டாவை ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வறட்சி நிவாரணம் கொடுக்கணும். ஐயா சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கும்போது ஐயா மரியாதைக்குரிய செங்கோட்டையர் அவர்கள் சொல்கிறாங்க, அது செப்டம்பர்ல தான் அறிவிப்பாங்கிறாங்க. அதுக்குள்ள நாங்கள் செத்துருவோம். ஐயா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. ஐயா யார்ட்டுமே 1000 ரூபாய் கடன் கேட்க முடியாது. வயலட் இருந்தால் தான் எங்கள்கிட்ட கடன் கொடுப்பாங்க. ரொம்ப நிலைமை மோசமா இருக்கு. வேலை இல்லை, விவசாயிகள் நடந்தாதான் சொல்லுங்க. இல்ல ஐயா பேசுறது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. நீங்க பேசுறது யதார்த்தத்தை தான் பேசுறீங்க, நான் நம்புறேன். இன்னும் நிறைய பேசுவோம், கொஞ்சம் இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். நீங்க பேசுறதே எனக்கு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு. தண்ணீர் இல்லை,
செத்து விடுவோம் என்றெல்லாம் உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். சொல்லுங்க தர்ம சாமிநாதன், நீங்க இடையிடையே வந்தீங்க, உங்களுக்கான நேரத்தை இப்போ நான் ஒதுக்கிட்டேன். நீங்க ஃப்ரீயா பேசுங்க ஐயா. இல்ல ஐயா, அந்த சகோதரர் நரேஷ்குமார் சொன்னதுல நாங்க வரவேற்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் இங்கே வந்தோடனே உங்களை நெருக்கடி கொடுக்கல. நேற்று 8 அமைச்சர்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, வரவேற்கிறோம், நன்றி சொல்கிறோம், மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் நடத்துனீங்க, ரைட்டு. அதற்கு நெல்லுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க, கரும்புக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க, நாங்கள் வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னாங்க, கர்நாடகத்தில் இப்போ தண்ணி இல்லை, இயற்கை நம்மளை இது பண்ணிச்சுன்னா பிரச்சனை இல்லை. அங்கே வந்து 99% தண்ணி இருக்குங்கய்யா, நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒழுங்காற்று குழு உத்தரவை மீறுறாரு, மேலாண்மை உத்தரவு மீறுறாரு, உச்சநீதிமன்ற உத்தரவு மீறுறாரு. அவர்கிட்ட நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றும் பண்ண முடியாதீங்க. நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தவிக அரசாங்கத்துக்கோ முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கோ நாங்கள் எதிரிகள் இல்லையா. விவசாயிகள் வந்து பொதுவானவர்கள், எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் இல்லை. என்னுடைய செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நேர்மையாக பேசுவேன், உண்மையாக பேசுவேன். நான் என்ன கேட்குறேன்னுங்கய்யா, நீங்கள் கடன் தெளிப்புக்கு வந்து RBI குற்றம் சாட்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு வழிகாட்டுதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ மகாராஷ்டிராவுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டம் ஐயா. இந்தியாவில் தானே இருக்கு மகாராஷ்டிராவும், தமிழ்நாடுங்க தானே இருக்கு. நீங்க அந்த இதை சொல்லவே சொல்லாதீங்க. அங்க 2 லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேல பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 60 நாளுக்குள்ள நான் என்ன சொல்றேன்னா 2 முறை 3 முறையா நீங்க இன்ஸ்டால்மெண்ட் நீங்க படிப்பு வரலாமே. நீ அது ஒண்ணும் இல்லையா, நீங்க RBI வந்து காரணம் காட்டுறது தவறான வழிகாட்டுதல். அவங்க வழிகாட்டுதல் சொல்லியிருக்க உங்களுக்கு தடனை தள்ளுபடி பண்ணலன்னு சொல்லல, வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீ உடனே முழு கடனையும் தள்ளுபடி. நாங்க என்ன சொல்றோம்னா, தொடக்க வேளாண்மை குற்றவைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அமைச்சரை விட்டு ஒரு உத்தரவு போடுங்க. தொடக்க வேளாண்மை குற்றவைக்கு எந்த விவசாயிட்டும் கடன் கூடாது, கடன் வசூல் பண்ணாங்க. அவங்க நெருக்கடி இருக்காங்க, குறுவை சாகுபடி பண்ணல, உணவுக்கே பஞ்சமா இருக்கும்போது எப்படி அவங்க கடன் கட்டுவாங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணீங்கன்னா, முதலமைச்சர் சார்பில் எல்லாத்துக்கும் ஜீவா அனுப்புங்க சார், உத்தரவு போடுங்க, அவங்க கடன் வசூல் பண்ணாம இருக்கட்டும். நான் என்ன கேட்கறேன்னா சார், இப்போ உங்களை நெருக்கடி பண்ணல, 80 நாள் தான் வந்திருக்கு, நாங்கள் வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். இளம் வயசுக்கு வேளாண்மை துறை அமைச்சர் வினோத் வந்து ஒரு இளைஞரே, நாங்கள் மகிழ்ச்சியா இருந்தோம். பட்ஜெட் வந்து ஒரு தொழில்நுட்பமா இருக்கும், விவசாயியோட வளர்ச்சியா இருக்கும் தான் நினைச்சோம். ரொம்ப நல்ல மனிதர் தான், நாங்கள் இல்லைன்னு மறுக்கல. நீங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம், உண்டு தான், அதை நான் வரவேற்கிறோம். நெல்லுக்கு ஊக்கத்தை கொடுத்துருக்கீங்க, உடனே எங்களுக்கு 3,500 ரூபா கொடுங்கன்னு கேட்கல, 4,500 ரூபா கொடுங்கன்னு கேட்கல. ஸ்டெப் பண்ணுங்க, அதை வேணாம் சொல்ல. இப்போங்கய்யா வறட்சியில உண்மையாவே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மிகப்பெரிய மோசமான ஒரு வறட்சியை காவிரி டெல்டா சந்திச்சிருக்கு. இப்போ நீங்க என்னன்னா, தண்ணி அங்க இல்லைன்னா பிரச்சனை கிடையாது ஐயா. இப்போ வந்து 99.9% அங்க தண்ணி இருக்கு. கேரங்கிலையோ, கேமாவதிலையோ, கிருஷ்ணசாகர்லையோ, எல்லா அணையிலுமே இருக்குங்க. நீங்க இருந்து உங்களால வாங்க முடியலங்கிறதா எங்களுக்கு பார்த்தா இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, நீ அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க வேணாம், நம்ம வாழ்வாதார உரிமை அது. 4 கிலோமீட்டர்ல போய் மேகதாட்டு அணையை கட்டுறேங்கிறாரு, ஆழ்காட்டு இடம்ங்கிறது. அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஏன் 200 கிலோமீட்டர் பாக்கி அணையில 200 கிலோமீட்டர் இருக்கு, 4 கிலோமீட்டர் எதுக்கு இருக்குன்னா, நமக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாதுங்கிறத திட்டவட்டமா இருக்காங்க கர்நாடக அரசு. அவங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தை பண்ணி நமக்கு என்ன பண்ணுவோம். நாங்க அதான் சொல்றோம், என்னன்னா, நீ உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போடுங்கிறோம். நேரம் நஷ்டஈடு வாங்கிருக்கலாம் கர்நாடக அரசுல இருந்து. நஷ்டஈடு வாங்கி எங்களுக்கு காவிரி விவசாயிகள், தமிழ்நாட்டு விவசாயிகள் கொடுத்துருக்கலாம். நீங்க உங்க மேல நாங்க வருத்தப்படல, உங்க மேல வேகமா சொல்லல. நாங்க எந்த அரசியல் கட்சி சார்ந்து கிடையாது, இவங்களுடைய உணர்வுல புரிஞ்சுங்கன்னு சொல்றோம். நாங்க நிறைய திருப்பு எல்லா விவசாயத்துக்கும் சொல்லியிருக்கோம். ஐயா பிஆர் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஐயா கண்ணி சொல்லியிருக்காங்க, ஈசன் முருகன் சொல்லியிருக்காங்க. எல்லா விவசாயத்துக்கு தலைவரும் நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க முழுமையான கடனை வந்து தள்ளுபடி பண்றது உடனே நீங்க கொண்டு கட்ட வேண்டியது இல்லை. அதை 60 நாள் டைம் இருக்கிறாங்களே. இப்போ மகாராஷ்டிரா 2 லட்சம் வரலையும் தள்ளுபடி பண்ணிருக்காங்களே, அது மாதிரி பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். நான் வந்து நெருக்கடி கொடுக்கல உங்களுக்கு. ஏன் 80 நாள் வந்திருக்கிற, வரவேற்கிறோம், நீங்க ஆட்சி உங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனா நீண்ட கால திட்டம்னு இருக்கு. இப்ப வந்து என்னன்னா, சாவபுரனை எப்படி காப்பாத்துறதுன்னு இருக்கு. எங்களுக்கு வறட்சி நிவாரணமா ஏக்கருக்கு 25,000 பூர்வ பொய்த்து கொடுத்தீங்கன்னா வாழ்வாதாரம் உயரும். விவசாய தொழிலாளருக்கு 10,000 நீ கொடுத்தீங்கன்னா, நீ திட்டங்களை நீண்ட கால திட்டங்களை கொண்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு PSCBக்கும் கூப்பிட்டு விவசாயிகள்கிட்ட கடனை கேட்காதீங்க, நெருக்கடி கொடுக்காங்கன்னு சொல்லிருங்க. நீங்க என்ன ஒரு 3 மாதம் கழிச்சு கூட தள்ளுபடி பண்ணுங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நாங்க உடனே பண்ணணும்னு சொல்லல. அதனால என்ன பண்றோம்னா, ஐயா ஒரே விஷயம், இப்ப அவங்க சொல்றாங்கல்ல, கர்நாடகத்துல தண்ணி இருந்தா தானே மழை பெஞ்சா அந்த ஆட்சியெல்லாம் இது பண்ணிக்கலாம். அதுக்கு உண்மை இல்ல. இப்ப தண்ணி ஃபுல்லா இருக்கு அவங்கள்ட்ட. நம்மள்ட்ட உபரி நீர் தான் கொடுக்குறாங்க அவங்க. கண்டிப்பா கண்டிப்பா நம்மள்ட்ட கொடுக்கறது உபரி நீர் தான். அதை கேட்டு பெருங்கிறோம். சரி சாமிநாதன், உங்களுடைய கருத்தை சுருக்கமாக நிறைவு கருத்தை வைங்க இன்றைய இந்த விவாதத்தில். திரு சாமிநாதன் ஐயா சுருக்கமா. வணக்கம்யா. ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு என்னன்னா, உடனடி நிவாரணம் வந்து எங்களுக்கு குறுவை தொகுப்பு வந்து ஏக்கருக்கு 25,000 ரூபா உடனடியா வழங்கணும். ரெண்டாவது, விவசாய தொழிலாளருக்கு ஏக்கருக்கு 10,000, உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் மாதம் 10,000 ரூபாய் கொடுத்துடணும். எங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா ஒரு நிவர்த்தியா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் முதலமைச்சர் மாண்புமிகு சோசபதி அவர்கள் என்ன கேட்கறதுன்னா, இப்போ எங்களுக்கு குருவை போச்சு. இப்போ எங்களுக்கு ஒரு போத்துக்குனாலும் சம்பா சாகுபடிக்கு தண்ணியை பெற்று தருவீங்களா, அதற்கான வாய்ப்பு இருக்கா என்னங்கிறத எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா வந்து ஆடிப்பட்டம் தேடி பார்த்து வரைக்கும் கண்ணமான்னு பாட்டே இருக்கு. பாடியில் பட்டம் போனோம்னா எங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். அது உங்களுக்கு அந்த விதைகள் வந்து ஒரு நாகரிகமாக, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு திருவிழா மாதிரி ஆடிப்பட்டம் வதைக்கிறது அப்படி இருக்கும். இப்போ எங்களுக்கு என்னன்னா, குருவை போயிடுச்சு, இப்போ உங்களுக்கு சம்பா நடக்குமா என்னங்கிறது அதுவும் ஒரு சந்தேகமா இருக்கு. எங்களை மனநிலையே ஒரு மாதிரியா இருக்கு. நைட்டெல்லாம் இரவுலாம் படுத்தா தூக்கம் வர முடியுது எங்களுக்கு. நாங்கள் என்ன கேட்கறோம்னா, சகோதரர் நரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க, உங்க தாவைக்கு செய்தி தொடர்பாக உங்களை வாழ்த்துக்கிறேன், வணங்குகிறேன். ஒன்றும் இல்லை,
உங்க முதலமைச்சர்கிட்ட ஒருபோகத்துக்கு சம்பா சாகுபடிக்கு எங்களுக்கு தண்ணீரை பெற்றுத் தருவீர்களா என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கு. அதை பெற்றுத் தருவதற்கு முயற்சிகளை முதலமைச்சர் எடுக்கணும். ஒண்ணு, இந்த நிவாரணங்களை உடனே அறிவிக்கணும். வறட்சி நிவாரணங்களை அறிவிக்கணும். செப்டம்பர் வரலன்னா உங்களுக்கு இந்த அறிவிச்சீங்கன்னா நீங்க செப்டம்பர்ல கொடுத்தீங்கன்னா கூட ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மன சந்தோஷம் இருக்கும், வருது நிவாரணம் கொடுக்குறாங்கன்ட்டு. அது ஒண்ணு. ரெண்டாவதுங்க, கடன் தள்ளுபடியா இப்ப நெருக்கடி கொடுக்க கூடாது. இப்ப கடன் கேட்கறவங்க தொடக்க வேளாண் கூட்டல எந்த விவசாயிட்டும் நெருக்கடி கொடுக்க கூடாது. நீங்க 6 மாசம் கழிச்சு கூட நீங்க கடனை வர வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வந்து கடனை கட்டுங்கன்னு எந்த விவசாயம் நெருக்கடி கூடாது. கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை காவிரி டெல்டா விவசாயிகள் இல்ல. முடிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, கர்நாடகாவில் நீங்க கூடிய விரைவில் பெற்று தந்தாதான், தண்ணியை பெற்று தந்தாதான். இன்னைக்கு தண்ணி குறைஞ்சு போச்சு. 20,000 இருந்தது, நீங்க 9,000 தான் வருதுங்கிறாங்க. இப்ப இருக்கு குறைஞ்சு போச்சு. அவங்க உபரி நீரையும் விடல. உபரி நீர் வந்து நீங்க தண்ணியை கேட்டுப்பட்டீங்கன்னா ஒருபோது சாகுபடி நிலைக்கும், விவசாயிகள் வாழ்வாதாரம் சிறக்கும். கண்டிப்பா முதலமைச்சர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஒருபோது சாகுபடினாலும் தண்ணியை கேட்டு பெறுவீங்க நம்புறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். சகோதரர்களுக்கும் நன்றி சார். உங்க கருத்தை இப்போ உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் நம்முடைய தர்ம சாமிநாதன். சாமிநாதன் சார், ஏதாவது ஒரு சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஒரு ரொம்ப சுருக்கமா சொல்லிருங்க சாமிநாதன் ஐயா. அது ஒண்ணு இல்லைங்க. அந்த நெல்லு கொள்முதல்ல இப்ப 2,850 ரூபா அந்த நெல்லுக்கு டன்னுக்கு அடிச்சிருக்காங்களா? பொது நெல்லுக்கு 2,600 ரூபா டன்னுக்கு அடிச்சிருக்காங்களா? அதுல எங்களுக்கு 100 ரூபா ஷார்டேஜ் ஆகும். சகோதரருக்கு நான் விளக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மூட்டைக்கு 50 ரூபாங்கிறாங்க, சிப்பத்துக்கு 40 கிலோக்கு 50 ரூபா. அது இல்லாம இடையில 2 கிலோ போயிடும். இப்ப 40,600 வைக்கிறது இல்ல, 41 வைக்கிறாங்க. அதுல என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு உடனே அமைச்சர் வந்து என்ன பண்றாங்கன்னா, பட்டியல் எடுத்துற நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது தவறுன்னு சொல்றேன் நான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து ஈடுபடுற அந்த உயர் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும். அந்த சம்பந்தப்பட்ட SRM மேலயோ DM மேலயோ நடவடிக்கை எடுக்கணும். பட்டியல் எடுத்துற 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு சார் அவங்களை நடவடிக்கை எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும். உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை. இதற்கு முன்னாடி மூட்டைக்கு 40 ரூபாய் வாங்கினது, இந்த லோடு ஏத்துறதுக்கு இந்த கமிஷன்லாம் கேட்டாங்கன்னே கொடுக்காதீங்க. உங்களுடைய மாவட்ட டெல்டா மாவட்ட அமைச்சர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம முதலமைச்சர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டா கொடுங்க. நிச்சயமா